சப்மிஷன் அண்டு அட்ராக்ஷன் அப்படின்னு போட்டிருக்க டைட்டில். சமர்ப்பிப்பது, ஒருவருக்கொருவர் இணங்கி நடப்பது, அதோட அதில் கிடைக்கக்கூடிய கவர்ச்சி அப்படின்னு போட்டிருக்காரு. ஆட்டிடியூட்ஸ் சச் அஸ் சப்மிஷன், அண்டர்ஸ்டாண்டிங், லவ், kindness and patience are the fruit of the Spirit that comes when couples are submitted to Christ and to one another. குடும்ப வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் முதலாவது கிறிஸ்துவுக்குள் தங்களை ஒப்புவிக்க வேண்டும். கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். அதன் பின்பு ஒருவருக்கொருவர் இணங்கி நடக்க வேண்டும். இப்படி நடப்பதால் என்ன அதனாலே கிடைக்கிறது என்றால் ஆவியின் கனி நமக்கு வருகிறது. அந்த ஆவியின் கனி என்ன அப்படின்னா சப்மிஷன், ஒருவருக்கொருவர் தங்களை ஒப்புவித்துக் கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்வது, லவ், ஒருவர் மீது ஒருவர் நன்றாக அன்பு கூறுவது, கைண்ட்னஸ், இரக்கம் காட்டுவது, அண்ட் பேஷன்ஸ், பொறுமையாக இருப்பது ஆகிய மனப்பாங்கு நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. One of the greatest examples of a godly wife and mother in church history is Monica. நம்முடைய சபை வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படி யாருன்னு கேட்டால், கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனைவியும் தாயுமானவர் யாருன்னா மோனிகா அப்படிங்கிறவர். யார் இந்த மோனிகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோனிகான்னு பேர் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் யார் மோனிகான்னு கேட்டால், பரிசுத்த அகஸ்டீன் இருக்கார்ல, இப்போ நிறைய அகஸ்தீனார் சர்ச்சுன்னு வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி மிக பிரபலமான அகஸ்டீன் அப்படிங்கிறவருடைய அம்மா தான். ஆர்சி சர்ச்சு வரலாற்றிலேயே அகஸ்டீன்கிறவர் நிறைய கோட்பாடுகளை கொண்டு வந்தார். சபை வளர்ச்சியிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். அவர் தான் இடைக்காலத்தில் வாழ்ந்த கடவுளுடைய பிள்ளைகளில் ஒருவர். அவருடைய தாயார் பேர் தான் மோனிகா. God used Monica's witness and prayers to win both her son and her husband to Christ. அவர் அந்த மோனிகா அப்படிங்கிற அவருடைய ஜெபமும் அவருடைய சாட்சியான ஒரு வாழ்க்கையையும் தேவன் பயன்படுத்தி அவருடைய மகனையும் அவருடைய கணவரையும் கிறிஸ்துவுக்குள் வளர உதவி செய்தார். Though her husband was not converted until shortly before his death. ஆனால் அகஸ்டின் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய சபை மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார் அவருடைய வாழ்க்கையில். அந்த உலகம் முழுவதும் மிக பிரபலமானவர். அதனால அகஸ்தினார் அப்படிங்கிற பேரில் நிறைய சர்ச் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய மிஷினரி அமைப்புகள் இருக்குது. ஆனால் அவருடைய அப்பா கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படவே இல்லை. சாகிறதுக்கு ஒரு 5 நாள் 6 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கார். இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது வரைக்கும் அவர் இறைவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி இருந்தும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். God used Monica's witness and prayers to win both her son and her husband to Christ, though her husband was not converted until shortly before his death. Augustine wrote, "She served him as her Lord and did her diligence to win him unto thee, preaching thee unto him by her conversation, behavior, by which thou ornamentest her, making her reverently amiable and admirable unto her husband." அகஸ்டின் பிற்காலத்தில் எழுதும்போது இந்த சாராள் தனது கணவரை ஒரு பிரபுவாக நினைத்தே அவள் ஊழியம் செய்தாள்னு இருக்கும். அது மாதிரி கண்ணும் கருத்துமாக எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தாராம். அவருடைய நடத்தையினாலே அவருக்கு போதகம் பண்ணினார். அதன் மூலமாக அவர் தனது கணவரை ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. A Christian husband must help to beautify his wife in the Lord. அதே அளவுக்கு பங்கை கணவர்களும் செய்ய வேண்டும். ஒருவர் மாத்திரம் செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக குடும்பத்திலே வெற்றி அமையாது. அப்போ போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பல நீண்ட நாட்களாக இந்த போராட்டம் அமைந்து கொண்டு ஒட்டுமொத்த குடும்பத்தின் நலனை பாதிக்கும். அப்போ இருவருமே தங்களை கணவனும் மனைவியும் இருவருமாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்து கொள்ளும்போது தான் முழுமையான வெற்றியையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கணவன் மாத்திரம் ஆண்டவருக்கு பயந்து நடந்து கொண்டே இருக்கிற குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் எப்படியோ ஊர் மேய்ந்து கொண்டிருந்து மனைவி மாத்திரம் இறைவனை பின்பற்றி கொண்டிருந்தாலும் சரி,
அவருடைய குடும்பத்திலே முழுமையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதுக்காக தான் பவுல் என்ன சொல்கிறாரு, பேதுரு என்ன சொல்கிறாரு, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில், யுவர் பியூட்டி ஷுட் பி தேட் ஆஃப் யுவர் இன்னர் செல்ஃப், தி அன்ஃபேடிங் பியூட்டி ஆஃப் த ஜென்டில் அண்ட் குவைட் ஸ்பிரிட் விச் இஸ் ஆஃப் கிரேட் ஒர்த் இன் காட் சைட். உங்களுடைய அழகானது உள் மனதின் அழகாக இருக்க வேண்டும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஆத்மாவை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா, மனைவிமார்கள் மாத்திரம் கணவன்மார்களை தொழுது கொண்டு வாழ்வதில் அர்த்தமில்லை. கணவன்மார்களும் உரிய கடத்தை கொடுக்க வேண்டும், கண்ணியத்தை கொடுக்க வேண்டும்னு பேதுரு எழுதியிருக்கார். A Christian husband must help to beautify his wife in the Lord. A Christian wife must encourage her husband and help him grow strong in the Lord. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசம் இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாத மனைவியை திருமணம் செய்து கொள்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கணவனும் மனைவியும் ஒரே விசுவாசத்திலே இருக்கிறவர்களை பெரும்பாலும் இந்த சமுதாயத்தில் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க மெடிக்கல் ஃபீல்டில் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் ஃபீல்டில் கல்யாணம் பண்ணிக்காங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் பார்த்திங்கன்னா அந்தந்த தொழிலிலே இருக்கிறவர்கள் இணைந்து வாழும்படியாக திருமணம் செய்து கொள்கிறார் பெரும்பாலும். ஆனால் இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. பணத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய முரண்பாடிலே போய் முடிகிறது. அப்போ ஒரே கொள்கை உள்ளவர்களாக இருந்து எல்லாரும் இயேசு கிறிஸ்துவையே தங்களுடைய தெய்வமாக கும்பிடும்போது, அவருக்கே முழுமையாக தங்களை அர்ப்பணித்து கொள்ளும்போது எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியும்? A Christian wife must encourage her husband and help him grow strong in the Lord. ஆண்டவருடையத்திலே நாம் மேலும் மேலும் வலிமையாக வளரும்படியாக நாம் ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்க வேண்டும். ஒருவர் இவரை தேற்றி இவ்விதமாக கிறிஸ்துவின் பாடுகளை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு இருக்கும். நம்ம சோர்ந்து போகிற காலங்களிலே ஆண்டவருடைய வசனத்தை குறித்து தேற்ற வேண்டும். பால் யாங்கி சோன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அசம்பிளி ஆஃப் காட் அப்படிங்கிற சர்ச்சை தோற்றுவித்தார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும்போது அவர் என்ன ஆச்சுன்னா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டார். 2-3 நாள் எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் அப்படியே நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டே இருந்திருக்கார். அப்போ அவருடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, இதை பார்த்துட்டே இருந்துட்டு 3ஆவது நாள் கருப்பு புடவையை கட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஊர்லலாம் யாராவது செத்து போயிட்டாதான் கருப்பு புடவையை கட்டிட்டு வருவாங்க. அப்போ அந்த அம்மா கருப்பு புடவையை கட்டிட்டு வர அவர் பார்த்துருக்காரு. என்னாச்சு, யார் செத்துட்டா, என்ன ஏன் கருப்பு புடவை கட்டியிருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏசுநாதர் நேற்று செத்து விட்டாருங்க அப்படின்ட்டு இருக்க அந்த அம்மா. ஏசுநாதரா? என்னுடைய ஏசுநாதர் உயிரோடு இருக்கார். அப்புறம் உயிரோடு இருக்காருன்னா ஏன் இப்படி அளவெடுத்த மாதிரி உட்காந்துருக்க? ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்காருன்னா அவர் மீது விசுவாசம் வை. அப்போ ஏன் நீ உனக்கு சோர்ந்து போவதற்கான காரணம் என்ன? ஏசு உயிரோடு இருக்கிறார் இல்லையா, அவர் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். என்னமோ இறந்து போன மாதிரி எல்லாத்தையும் நீ செஞ்ச மாதிரி இப்படி சோகமாக உட்காந்துருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவுடனே தான் அவருக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சி வந்தது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரிடத்தில் ஊக்கமாக ஜெபித்து உலகம் முழுமைக்கும் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சை கொண்டு போனார். பால் யாங்கிசோ யாரும் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? காசு நோயினாலே 2ஆம் உலகப் போரின் நேரத்திலே சாகக்கூடிய நிலைமைக்கு போயிட்டார். நுரையீரல் புற்றுநோய் காரணமாக, காசு நோயின் காரணமாக. கடைசியில் ஒரு பொண்ணு டெய்லி இந்த புதிய ஏற்பாடை படிங்க சொல்லிகிட்டு இருக்கு. நான் எந்த மதத்தை சேர்ந்தவன், நீ இந்த புதிய ஏற்பாடை கொண்டு வந்து என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த புதிய ஏற்பாடை வாங்கி மூஞ்சில் அடித்து அனுப்பியிருக்காரு. அப்படியே மறுநாள் பொண்ணு கொடுத்துருக்கு. எவ்வளோ சொன்னாலும் இந்த பிள்ளை திரும்ப இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, சரி எப்படி இன்னும் 3 நாளில் சாக போகிறோம், என்ன தான் கொடுத்து தொலைக்குதுன்னு படிப்போம் அப்படின்னு படிச்சிருக்காரு. படிக்க ஆரம்பிக்க அவரால் நிப்பாட்டவே முடியல. நைட்டும் பகலும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. 3 நாளில் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு ஆஹா இன்னைக்கு 3 நாளாச்சு, நாளைக்கு செத்துருக்கணும்ல, நாளைக்கு செத்துருவோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் 3 நாளாச்சு அந்த பிள்ளை வரவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4ஆவது நாளாச்சு, 5ஆவது நாளாச்சு, சாகவே இல்லை இவர். 3 நாளாயிட்டு நம்ம செத்துருவோம்ல சொன்னாங்க, இப்போ 5 நாளாச்சு சாகலையே அப்படின்னு போய் இந்த டாக்டரை போய் பார்க்க போகிறாரு. பார்த்தா டாக்டருக்கு அதிர்ச்சி. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா 2 நுரையீரலும் முழுசாக இருக்குது. நீங்கள்லாம் சாக மாட்டீங்க, நுரையீரல் முழுசாக நல்லா இருக்கேன், அப்புறம் எப்படி சாவீங்க அப்படின்னு இருக்காரு டாக்டர். அப்புறம் திரும்ப அந்த தெருவில் போய், ஏங்க இந்த மாதிரி ஒரு 5 அடி உயரத்தில் ஒல்லியாக அடிக்கடி கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு வருமே, அந்த பொண்ணை பார்த்தீங்களா? கொஞ்சம் சிவப்பாக இருக்கும், கொஞ்சம் இழுத்து பேசும், அந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா
அந்த மாதிரிலாம் நம்ம தெருவில் யாரும் கிடையாதுங்க. ஏன்னா பைத்தியமா அவனுக்கு யார் பிள்ளையும் அது மாதிரி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 15 வயசில் இங்கே எந்த பொண்ணுமே கிடையாதுயா. நீ வேணால் அந்த தெரு கூட தேடிப்பார், யாருமே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு டெய்லி வந்துச்சாகும். நாங்கள் தான் வெளியில் டீ கடை வச்சுருக்கோம், எங்கே வந்தால் எங்களுக்கு தெரியாதா, யாருமே வரலைங்க அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு யார் தேவ தூதன் வந்திருக்கிறார் அவரை காப்பாற்றுவதற்காக. அதுக்கப்புறம் அவர் உயிரோடு வந்து உலகம் முழுவதும் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச் ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க, அவரை ஊக்குவிப்பதற்காக இப்படியாக கருப்பு புடவையை கட்டிட்டு வந்து அவருக்கு ஊக்குவிக்கிறாங்க. அப்போ நாம் சோர்ந்து போகும்போது ஒருவர் தேற்ற வேண்டும். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. மனைவிகள் தான் கணவனுக்கு ஊழியம் பார்க்கணும் இல்லை, கணவர்களும் மனைவிக்கு ஊழியம் பார்க்கணும். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு செய்யணும், பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு செய்யணும். இப்படி நாம் ஒருவருக்கொருவர் இணைந்து எல்லாருமாக கிறிஸ்துவுக்கு நாம் அடிபணிந்து இருக்க வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்துவை தான் நாம் தேட வேண்டும். அப்படி தேடும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அதான் இங்கே போட்டிருக்காரு. A Christian wife must encourage her husband and help him grow strong in the Lord. If there are unsaved people in the home, இறைவனை நம்பாத, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்காத, இந்த உலகத்திலிருந்து காப்பாற்றப்படாத மக்கள் யாரேனும் நம்முடைய வீட்டிலே இருந்தால், they will be won to Christ by what they see in lives and relationship than by what they hear in the witness. நம்முடைய வாழ்க்கை வாழ்வதை பார்த்து, நாம் கடவுளுக்கு பயந்து நடக்கிறதை பார்த்து ரட்சிக்கப்படுவார்களே ஒழிய, நாம் 1000 கத்துறது தேவையில்லை, நாம் சொல்வதை யாரும் கேட்கப் போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் புனிதமாக பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களாக இருக்க வேண்டும்? சப்மிஷன், அண்டர்ஸ்டாண்டிங், லவ், கைண்ட்னஸ் அண்ட் பேஷன்ஸ். நாம் சாதாரண மக்களாக தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய இலக்கு வச்சு நம்ம செயல்பட்டோம்னு வச்சுக்க, இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நான் எப்படியாவது அடைந்து கொள்வேன் என்று இலக்கு வைத்து அவருடைய வேத வசனங்களை நாம் படித்தால், இந்த 119 சங்கீதத்தில் என்ன போட்டிருக்கு? ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை நான் காத்து நடப்பேன், உம்முடைய வசனங்களை நான் கை கொள்வேன், உம்முடைய போதனைகளை என்னுடைய இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். இப்படியே அந்த 110 சங்கீதம் 19 சங்கீதம் பூரா இருக்கும். அந்த சங்கீதத்தில் படித்து நீங்கள் ஜெபம் பண்ணாலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சம்திங் டு பாண்டர். திங்க் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் when you chose to be submissive to accomplish a task. ஏதாவது ஒரு நடந்த விஷயத்தை நினச்சி பாருங்கள். ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக எப்பொழுது நீங்கள் அமைதியாக பொறுத்து போயிருக்கிறீர்கள்? How did that submissiveness impact the task's success? அந்த வேலையை செய்து வெற்றிகரமாக முடிப்பதில் அப்படி இணங்கி போவது, தணிந்து போவது, அமைதியாக பொறுத்து போவது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று யோசித்து பாருங்கள் அப்படிங்கிற. எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது அமைதியாக இயேசு கிறிஸ்துவின் குணத்தை கொண்டு நாம் அணுகும்போது மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைவோம் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?